ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்று தமிழ்நாட்டில் பெரும் போல்ஸா ஒரு வலுப்பெரும் சக்திகளாக இருப்பது திராவிட கட்சிகள். இந்த திராவிட இயக்கத்துக்கே தொடக்க புள்ளியாக ஆதாரமாக இருந்திருப்பது கருதப்படுவது நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஆட்சியில் அன்றைய மெட்ராஸ் ராஜதானியில பல முறை இருந்திருக்கிறது. பல சமூக நீதி விவகாரங்கள்ல குரல் கொடுத்து பல விஷயங்களையும் சாத்தியமாக்கி இருக்கிறது, பல மாற்றங்களை சாத்தியமாக்கி இருக்கிறது. நூற்றாண்டை தொட்டிருக்கிறது, நூற்றாண்டை நிறைவு செய்கிறது நீதி கட்சி. திராவிட இயக்கங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய நீதி கட்சி இது படைத்திருக்கக்கூடிய சாதனை என்ன, இதனது சித்தாந்தங்கள், இது எந்த காரணங்களுக்காக எந்த கொள்கைக்காக உருவாக்கப்பட்டதோ அது வெற்றி அடைந்திருக்கிறதா, இன்னும் கூட அது ரிலவெண்டா இருக்கிறதா, பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நீதி கட்சி தமிழகத்துக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா விவாதிப்போம் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில். இன்றைய விவாதத்தில் நம்முடைய திரு வியனரசு, நாம் தமிழர் கட்சியுடைய பிரமுகர் திரு வியனரசு அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு தேசிய இயக்கங்கள் மட்டுமே இங்க சாத்தியமா இருந்த ஒரு காலம் எல்லாம் மாறி, ஒரு தேசிய சிந்தனை மட்டுமே, அதனது ஆறாவது விரலா மட்டுமே இயக்கங்கள் இருந்த காலம்லாம் மாறி, இந்த மாகாணத்துக்கு ஒரு தனி அடையாளம், பல சமூக நீதி போராட்டங்கள்ல பங்கெடுத்து, அதாவது நீட்சியா இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களை உருவாக்கி திராவிட கட்சிகளுக்கு மூலமாக இருந்து இன்னி வரைக்கும் வலுவாக இந்த ஒரு அமைப்பு, இந்த ஒரு சித்தாந்தம் இருக்கு அப்படின்னா, ஒரு திராவிட சித்தாந்தம் இருக்கு அப்படின்னா, ஒரு இன்னி வரைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் திராவிட கட்சிகள், திராவிட கொள்கைகள் இருக்கு அப்படின்னா மிகையா? திராவிட இயக்கங்கள் அல்லது கட்சிகள் என்பது 1916களுக்கு பிறகு ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி, பிறகு 44 திராவிடர் கழகம், 49 திராவிட முன்னேற்ற கழகம் என்று பின்னர் 67 அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த நாட்டிலே வந்தது. நீதி கட்சி அல்லது தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடக்கத்தில் சமூக நீதிக்காக பிட்டி தியாகராயர், பனகல் அரசர், டி.எம். நாயர் போன்றவர்கள் தொடங்கினார்கள், பொப்பிலியரசர் போன்றவர்கள் தொடங்கினார்கள். ஆனால் 44 என்ன காரணத்துக்காக திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சொன்னால், இது மிட்டாம் ராஸ்தார்கள் கட்சி, பழைய மன்னர்களின் கட்சி, பணக்காரர்கள் கட்சி, அப்படியேதான் இருக்கு. ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இதுல பங்கெடுக்க இயலல என எல்லா தரப்பு மக்களும் பங்கெடுக்கிற வகையில அந்த கழக சீர்திருத்தம் நடந்தது அப்படின்னு நம்ம கருதலாம். பட் அதன் மூலமா இன்றைய திராவிட இயக்கங்களுடைய மூலமா நம்ம இந்த ஒரு இயக்கத்தை தான் பார்க்க முடியும். பட் அதோடைய ரிலவன்ஸ் அன்று தொடங்கி இன்னி வரைக்கும் மிக வலுவாக தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கிறது. பலர் இதற்கு மாற்றி இதை மாற்றணும், இது சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அன்றிலிருந்து ஒரு நூற்றாண்டு காலமா ஒரு வலுவான ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதனது ஃபவுண்டேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங் என்று தானே சொல்லியாகும். அது அரசியல் தான். அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் 67 அரசியல் அப்படின்னா மக்கள் ஏற்பினால்தான் அந்த அரசியலால பிரயாணிக்கும். மக்கள் ஏற்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி 20 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டது. விடுதலைக்கு பிறகு ஒரு மாற்றம் வர வேண்டும், முன்னேற்றம் வர வேண்டும், தமிழ் மொழி வாழ வேண்டும், தமிழர்கள் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும், சாதி ஒழிக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டுக்கான உரிமைகள், இந்தியாவில் பல வகையான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு, அந்த உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? சமூக நீதி சரி, இடஒதுக்கீடு சரி. இடஒதுக்கீடுமே இன்றைக்கு பெரிய வினாக்குறியாக இருக்கிறது. தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு கிடையாது, சமூக நீதி அங்க இல்ல. பொதுவாக இந்த சமூக நீதி என்ற அடிப்படையில் நீதி கட்சி ஆட்சியில தான் முதல்ல அந்த செயல்பாட்டில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், இன்னொரு மாற்றி எழ முடியாத அளவுக்கு இன்னைக்கு வலுவாக இருக்கிறது. அதுதான் ஒரு மாயை. அதை நாங்கள் திராவிட மாயை என்று சொல்லுவோம். வெறும் மாயை இவ்வளவு வருஷம், ஒரு நூற்றாண்டு காலம் ஒரு இயக்கத்தை உயிர் போட வச்சிட்டு இருக்குமா, அதுவும் வலுவா வச்சிட்டு இருக்குமா? இன்னும் நீங்களே அறிவீங்க, இதற்கு மாற்றுன்னு கிளம்பிய அமைப்புகள், கிளம்பிய மாற்று இயக்கங்கள் நிறைய, தேசிய இயக்கங்களோ இல்ல இந்த மண்ணில் உருவான இயக்கங்களோ. பட் இன்னி வரைக்கும் வலுவா இருக்கு அப்படின்னா இட் இஸ் ரிலவெண்ட். அதுக்கு இந்த நீதி கட்சியினுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வந்தது. 71 அது வரைக்கும் 37 இருந்து 71 வரை 30 ஆண்டுகள் 7 முதலமைச்சர், 4 தலைமுறை தமிழர்களுக்கு மது என்றால் என்ன என்று தெரியாமல் மதுக்கடையை திறந்தார்கள். மாறி மாறி செயல்பாட்டில் அரசுகளுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். பட் அதான் இது ஃபவுண்டேஷன், வாட் இட் ஸ்டாண்ட்ஸ். மக்களை சிந்திக்க விடாமல் செய்வது எது? அறிவு நிலையில சிந்திக்க விடாமல் செய்வது எது?
தமிழன் தமிழ்நாடு என்ற நிலையில் சிந்திக்க விடாமல் செய்வது எது? மாற்றாரை சிந்திக்க விடாமல் செய்வது எது? இந்த மதுவும் இந்த திரைப்படமும் இந்த ஊடகங்கள் தானே. அதுக்கு திராவிட இயக்கம் அடிக்கல் போட்டிருக்கு. சிந்தனை வராம இருக்கு. ஆரியம் திராவிடம் போய் இன்னைக்கு திராவிடத்துக்கு தமிழகத்திலேயே தமிழ் தேசிய அமைப்புகள் இருந்து எதிர்ப்பு வருவது அப்படிங்கிறது நம்ம மறுக்கக்கூடிய ஒரு விஷயமா? பிரசன்னா கிட்ட முதற்கட்ட கருத்து நான் எதிர்பார்க்கிறேன். பெரியவர் வியனரசு அவர்கள் ஏறக்குறைய ஒரு கடந்த 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் திராவிடத்தை உயர்த்தி பிடித்து பேசியவர் தான். திராவிடம் என்று சொல்லுவது ஏதோ ஒரு கட்சியோ அல்லது ஒரு தனிப்பட்ட இயக்கம் சார்ந்தோ அல்ல. திராவிடம் என்பது ஒரு இனம், ஒரு இனத்தினுடைய அடிப்படை. அந்த இனம் ஒரு இனம் சார்ந்து நிகழ்வு என்பதை தாண்டி மனிதனை நீ மனிதனாய் பார்க்க வேண்டும். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. சுயமரியாதை எந்த நிலையிலும் நீ இழக்கக்கூடாது என்று மனிதனை மனிதனாய் பார்க்க வேண்டும் என்று சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம். கோவிலுக்குள் உள்ளே நுழைய முடியாது என்று இருந்தவனை கோவிலுக்குள் உள்ளே கொண்டு போய் நிறுத்தியது திராவிட இயக்கம். கல்வி என்று உரிமை கேட்டால் உன் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்து என்று சொன்னபோது ஈயம் தேவையில்லை, அவனுக்கு தேவை கல்வி என்று சொன்னது. பள்ளிகளில் கல்லூரிகளில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்டு போய் நிறுத்தியது திராவிட இயக்கங்கள். பேருந்திலே தாழ்த்தப்பட்டவன் ஏறக்கூடாது என்ற போது ஜில்லா போர்டு தீர்மானம் போட்ட போது பேருந்தினுடைய உரிமை மறுக்கப்படும் என்று சொன்னது திராவிட இயக்கம். ஒரு இனத்தை இனமாய் பார்க்க மறுத்த, தலையில் பிறந்தவன் இவன், தோளில் பிறந்தவன் இவன், தொடையில் பிறந்தவன் இவன், காலிலே பிறந்தவன் இவன், அதற்கும் கீழாய் பிறந்தவன் இவன் என்று சாதியத்தில் பிரித்து வைத்திருந்த போது அவன் எல்லா நிலைகளிலும் அவனுக்கான சமூக நீதியில் ஏற்பட்டு சமூக நீதியின் அடிப்படையில் அவன் உயர வேண்டும் என்று உழைத்த இயக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிறது மாற்று கருத்துல. அதனாலதான் இன்னி வரைக்கும் ரிலவெண்டா இருக்கு. ஆனா நீங்க ஒரு இன அடையாளம் கொடுக்குறீங்க. திராவிட இனம் அப்படிங்கிறது தென் மாநிலங்கள் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இவையெல்லாம் உள்ளடக்கிய பகுதிகள். தமிழ்நாட்டை தவிர வேற எந்த பகுதியில தன்னை திராவிடன் அப்படின்னு நம்மை போன்று அடையாளப்படுத்தி பெருமையா சிந்திக்கிறாங்க? இந்த அடையாளத்திலேயே கேள்வி வருது இல்லையா? அந்த அடையாளம் இன்னைக்கு ரிலவெண்டா அன்றைய சூழ்நிலையில இருந்திருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்துல இந்த ஒரு அடையாளம் நம்மை போன்று பெருமையா சொல்லப்படுது? ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நான் தமிழ் பேசும் திராவிடன் என்பதில் பெருமைப்படுகிறேன். நான் தமிழ் பேசுகிற திராவிடன். தமிழன் பிரசன்னா தமிழ் பேசுகிற திராவிடன் ஒன்று. இரண்டாவது, நேற்றைக்கு சென்னையில பெரியார் திடலிலே நூற்றாண்டு நிகழ்ச்சியில பகவான் அவர்கள் கர்நாடகத்திலிருந்து, எனக்கு லைன்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பிளீஸ் ஒரு நிமிஷம். கே பகவான் அவர்கள் கர்நாடகத்திலிருந்து பெங்களூரிலிருந்து பகவான் அவர்கள் வந்து ஏறக்குறைய 1 மணி நேரம் பேசுகிறார். அவர் கர்நாடகத்தை சார்ந்தவர். அவர் திராவிடத்தை பற்றி பேசுகிறார். இன்னைக்கு பீகாரினுடைய வெற்றி திராவிடத்தினுடைய வெற்றி. இந்த நிலைப்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நேற்றைக்கு வந்திருந்த ஆந்திராவிலிருந்து கர்நாடகாவிலிருந்து வந்திருந்த தலைவர்களை பாருங்கள். சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த இன்றைக்கு இந்த மதவாத சக்திகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட எழுத்தாளர்கள் யார்? அவர்கள் எல்லோரும் திராவிடத்தினுடைய தாய்மொழியிலிருந்து திராவிட சகோதர மாநிலத்துல தான் தமிழர்கள் குருவி சுடுறது போல சில மாதங்களுக்கு முன்பாக கொல்லப்பட்டார்கள். இந்த உணர்வு திராவிடன் நாம் மேலோங்கி வைத்திருக்கக்கூடிய உணர்வு நிச்சயம் அவங்க வந்து கன்னடர்களாகவும் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் தெலுங்கர்களாகவும் கர்நாடகாவில் இருக்கிறவங்க கேரளாவில் இருக்கிறவங்க மலையாளிகளாகவும் யோசிக்கிறாங்க. நம்ம மட்டும் ஏன் ஒரு திராவிட சிந்தனை திராவிட அடையாளத்தை அவர்களை காட்டிலும் அதிகமா மேலோங்கி இருக்கணும்? நாமும் தமிழர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தலாங்கிறது தமிழ் தேசிய இயக்கங்களுடைய பார்வை. ஏங்க என்னுடைய அடையாளத்தை நான் எதற்காக விட்டுக் கொடுக்க வேண்டும்? இது திராவிடம், இது என்னுடைய மண், என்னுடைய உணர்வு, என்னுடைய சிந்தனை. இதுல நான் அதிகமா உயர்த்தி பார்க்கிறேன் அப்படின்னா நீங்க பெருமைப்படணும். எந்த ஒரு இனம் அந்த இனத்தினுடைய தன்மையை விட்டுக் கொடுக்கிறதோ, எந்த ஒரு இனம் அந்த இனத்தினுடைய தன்மானத்தை விட்டுக் கொடுக்கிறதோ,
அந்த இனம் அங்கே அழிக்கப்படுகிறது. ஹரி அவர்களுடைய கூற்றின்படி திராவிடத்தை தமிழ்நாட்டில் அதிகம் பேசுகிறோம் என்பது இந்த திராவிட இனத்தினுடைய பெருமை இன்றைக்கு அறியப்படுகிறது. தலைவர் கலைஞர் கொடுத்த வாழ்த்து செய்தியில் 1912 திராவிட நிலச்சங்கத்தினுடைய அந்த பார்வை இன்றைக்கு 2016 இளைஞர்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் என்கிற பார்வையை வைத்தார். ஆக அந்த பார்வை வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. 4 ஆண்டுகளுக்கு வரைக்கும் திராவிட இயக்கத்தை பேசியதாக சொன்னாரு. 83 திராவிட இயக்கத்தை தூக்கி எறிந்தன். ஈழத்தில் என்றைக்கு இனக்கலவரம் நடந்ததோ அங்கே திராவிடன் இல்லை, தமிழன் தான். நீங்களே அழகா சொன்னீங்க. 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 20 திராவிடர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். தமிழினம் தான், தமிழ்நாடு தான். இது திராவிட நாடும் அல்ல, திராவிட மண்ணும் அல்ல, திராவிடன் கிடையாது. ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 தமிழர்கள், 20 திராவிடர்கள் சொல்லல. இதே திராவிட சிந்தனையில் உள்ள என் டி ராமராவை தெலுங்கு தேசம் என்று பெயர் வச்சாரு. மிக சரியா வச்சாரு 80களில். அதை அண்ணாதுரை கலைஞர் மறுத்தாரா அல்லது எம்ஜிஆர் மறுத்தாரா? தெலுங்கு தேசம் என்று தெளிவாக பெயர் வைத்தார். ஒரு நிமிஷம். இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் நான் திராவிடன். பேசுறவங்க எங்க போனீங்க? நீ இன்றைக்கு விழிப்புணர்வு வரும்போதே பேசுவோம். 20 ஆண்டுகள் உங்க தலைவர் கலைஞர் தமிழ் தேசியத்தின் ஆணிகளை பிடிப்பதற்கு தடை விதித்தவர். வழி இல்ல ஏமாற்றுவதற்கு, வஞ்சிப்பதற்கு, சுரண்டி கொடுப்பதற்கு, ஊழல் செய்வதற்கு இந்த திராவிடம் தமிழன் அல்லாதவன் ஆட்சியை தொடர்ந்து நீதிக்கு செய்வதற்கு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியை பாவேந்தர் யாரு சொன்னாரு? தமிழர்களை உள்ளடக்கிய திராவிடம் சொல்லல. இல்ல தமிழர்களை உள்ளடக்கிய திராவிடம் போய் இல்ல தமிழர்கள் உள்ளடக்கிய திராவிடம் போய் தமிழ் தேசியம் பேசினா தமிழ் தேசியர்களை தமிழ் தேசிய வியாதிகள் சொல்லக்கூடிய திராவிட அமைப்புகள் வந்துருச்சோ. திராவிடர் சொந்தத்தான் தமிழ் தேசிய கட்சி தொடங்கினாரு. வினயன் அரசு சார், அண்ணனையே சொல்லுங்க சார் என்று சொல்ல வேண்டாம். திரு பிரசன்னம். ஹலோ. எஸ் பிரசன்னா, இட்ஸ் யுவர் டர்ன். ஹலோ. எஸ் பிரசன்னா, உங்களுடைய டர்ன் இது. நீங்க கேட்ட கேள்வி எனக்கு ரிசீவ் ஆகல ஹரி. மிஸ்டர் ஹரி, இல்ல பிரச்சனை நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழர்களும் உள்ளடக்கியதான் திராவிடம். ஆனா இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசினா தமிழ் தேசியம் பேசுறவங்கள தமிழ் தேசிய வியாதிகள் அடையாளப்படுத்தக்கூடிய திராவிட தலைவர்கள் நம்ம பெற்றிருக்கிறோமோ? திராவிட தலைவர்கள் தமிழ் தேசியம் பேசினா தமிழ் தேசிய வியாதிகள் அடையாளப்படுத்துறாங்க. இல்ல ஒரு விஷயம், இந்த தமிழ் தேசியவாதிகள் என்று பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிற தமிழனுக்கான உரிமையையோ அல்லது இந்த இனம் ஆண்டாண்டு காலமாக திராவிடம் என்று பண்பட்டிருக்கிற இந்த மண்ணில் புதிதாக தேசியம் என்கிற ஒரு பார்வை வைக்கிறார்கள். தேசியம்னா எந்த பார்வை வைக்கிறாங்க இவங்க? இலங்கையில இருக்கிறவங்களும் ஆஸ்திரேலியால இருக்கிற தமிழரும் அந்த தமிழ் தேசியம் என்று வருகிறார்கள். ஒரே ஒரு விஷயம் நான் முடிச்சறேன். இங்க திராவிடம் என்பது இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வாழ்ந்து அடிமைப்பட்டு மனிதனை மனிதனாய் பார்க்காத போது அவனுக்கு ஆழமாய் மனித உரிமைகளை பெற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கங்கள். தமிழர்கள் அடையாளப்படுத்தக்கூடாதா? அந்த ஒரு அடையாளம், அந்த ஒரு அம்பரலாக்குள்ள அடையாளப்படுத்தலாம். ஒரு விஷயம் அது தவறு கிடையாது. அவர்களை அடையாளப்படுத்தலாம். நான் மீண்டும் கேரளாவில் இருக்கிறவன் நீங்க தமிழன் என்று அடையாளப்படுத்த முடியாது. ஆந்திராவில் இருக்கிறவனை நீங்க தமிழன் என்று அறிமுகப்படுத்த முடியாது. கர்நாடகாவில் இருக்கிறவரை தமிழர் என்க முடியாது. இவர்கள் எல்லோரும் திராவிடர்கள். இது இனம், ஜியோகிராபிக்கல் வே, இது மண் சார்ந்த இனம். அவங்க ஒத்துக்கிற நேற்று பகவான் பேச்ச நீங்க கேட்டிருக்கணும்.
கே பகவான் அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறோம். அவர் பேசுகிறார் கர்நாடகத்திலிருந்து வந்து பகவான் திரு பிரசன்னா கே பகவான் பேசுறார். சந்திரபாபு நாயுடு பக்கத்தில் இருக்கக்கூடிய உம்மன் சாண்டி இல்ல சந்திரசேகர் ராவ் எந்த கட்டத்தில் தங்கள் திராவிடத்தை சேர்ந்தவங்களை அடையாளப்படுத்திருக்கிறாங்க? இல்ல அண்டை மாநிலத்துடைய எந்த முதலமைச்சர் தங்களோட திராவிட தேசியத்துடைய முதலமைச்சர் அடையாளப்படுத்திருக்காங்க? ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி இருக்கு. மிகச்சிறிய பேர் விட்டார் என் டி ராமராவ். கலைஞர்களுக்கு எதிர்க்கல, மறுக்கல. மறுக்கல. ஆந்திராவினுடைய முதலமைச்சர் ஒருவர் வருகிறார். ஒரு நிமிஷம். இந்த தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வருகிறது, அதிமுக ஆட்சிக்கு வருகிறது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடன் என்பதை முன்னிறுத்துகிறது, திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறது. அதிமுக பெயரில் கட்சி இருக்கலாம், ஆனால் அவர்கள் திராவிடத்தை பற்றி பேச மாட்டார்கள். அது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடைய சித்தாந்தம் அல்ல, ஒரு இயக்கம் சார்ந்த சித்தாந்தம். அங்கே சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது குறித்து விவாதிக்காமல் அந்த மண்ணிலிருந்து வந்த ஒரு கருத்தியலாளர், அந்த மண்ணிலிருந்து வந்த ஒரு எழுத்தாளர், நேற்றைக்கு திருநாவுக்கரசு அவர்கள் பேசினார். தமிழ்நாட்டில் இருந்து திராவிட இயக்கத்தினுடைய தாக்கம் மா நன்னன் பேசினார். அவர்கள் எல்லோரும் அறிஞர்கள். அந்த கருத்தியலின் அடிப்படையில் மண்ணியல் சார்ந்து கருத்தியல் சார்ந்து ஒரு மனிதனை மனிதனாய் பார்க்காமல் அவன் வாயில் மலத்தை தள்ளிய போது அவன் மனிதன் என்று மானமும் அறிவும் சுயமரியாதையும் கொடுத்த ஒரு மண் சார்ந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த இதை கொச்சைப்படுத்துகிற போக்கில் தமிழ் தேசியவாதிகள் பேசுகிறார்கள். இன்னைக்கு ஒரு விஷயத்துடைய வெற்றியை ஏற்ப முடிவு செய்வது மக்கள். இன்னைக்கு திராவிடம் அப்படின்னு பேர் வைக்காம அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு புதிதாக உருவாக்கக்கூடிய பல கட்சிகள் திராவிட தேமுதிக கடைசியா திராவிட கட்சின்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வச்சிருக்காங்க. ஆக எந்த அளவுக்கு மண்ணில வேரூன்றி இருக்கிறது, மக்கள் மனதில் ஆழமா இருக்கு. இட் ஹஸ் பிகம் இன்னவிட்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. சோ மக்களோட இணைந்த ஒரு விஷயமா தானே அது இன்னி வரைக்கும் பிரயாணிக்குது. இன்றைக்கு 2010 நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் தொடங்கினார். 2010க்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய பிறகு எந்த கட்சியாவது திராவிட பேரோட தொடங்கப்பட்டிருக்கா? எந்த அமைப்பாவது திராவிட பேரோட தொடங்கப்பட்டிருக்கா? தெலுங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கி இருக்காங்க. தமிழகத்துல மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா தொடங்கி வச்சிருக்காங்க. விஜயகாந்த் வந்து தேசிய முற்போக்கு திராவிட இன்னைக்கு அரசியல் வானத்துல ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா. நாங்க என்ன சொல்லுறோம், இந்த தமிழர் அல்லாத பிறமொழியினர், நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, பிறமொழியினர் தொடர்ந்து தமிழர் ஆட்சியை தடை செய்வதற்கு, தமிழன் தலையெடுத்து விடாமல் இருப்பதற்கு திராவிட போர்வெளி, திராவிட இயக்கம் ஆந்திராவில் வேறு ஒன்றல, கர்நாடகத்தில் வேறு ஒன்றல, கேரளால ஏன் வேறு ஒன்றல, திராவிடர்கள் பரிமாணம் தானே அன்றைய நிலையில் அது என்றைக்கும் வராது. இல்ல என்றைக்கும் வராது. இதே திராவிட நாட்டுக்குள்ளதான் இவங்க சொல்லுகிற திராவிட நாட்டுக்குள்ளதான் இதே திராவிட நாட்டுக்குள்ள இதே திராவிட நாட்டுக்குள்ளதான் ஒரு இனம். இது இனம் தமிழ் திராவிடம் என்ற ஒரு இனம் வரலாற்று எழுதிக்கவே இல்ல. கலப்பதியார்கள் கிடையாது, சங்க இலக்கியங்கள் கிடையாது, எந்த இலக்கியம் திராவிடர்கள் கிடையாது. திராவிடம் சொல்லப்பட்ட பெயர் ஒரு போலி பெயர், பிராமணர்கள் சுட்டப்பட்ட பெயர், பிராமணர் எதிர்ப்பு, பிராமணருடைய மொழியில திராவிடம் என்று உச்சரிப்பார்கள். தமிழின் இந்த அடையாளத்தை அழிக்கிற முயற்சி யார் விஷயங்கிறதா இன்னி வரைக்கும் மக்களோட ரிவர்பரேட் பண்ண. இன்றைக்கு நாங்க வந்து நூற்றாண்டு காலமா உயிர் போட ஒரு விஷயம் ஏற்பு இல்லாம உயிர் போட இருக்க முடியாது. தம்பி, இனிமேல் திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்கும் தான் இங்க அரசியல் போர். இதில் வெல்வது இறுதியாக தமிழ் தேசிய வெல்லும். தமிழ் தேசியத்தை தடை செய்கிற, தமிழனுடைய ஆட்சியை அரசியல் அதிகாரத்தை தடை செய்கிற பிறமொழியாளர்கள் இன்றைய வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா தான், ஐயா கலைஞர் தான் இன்றைய வரைக்கும். அப்படி அடையாளப்படுத்த முடியுமா? நிச்சயமா வரலாறு தான் சொல்லுது. அவர்கள் தமிழர்கள், தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆட்சியாளர்கள். நிச்சயம் அந்த அடையாளத்தை தமிழர் இயக்கத்துக்கு தமிழர் பெயர் வைக்கலாம். நீங்க 20 தமிழர்கள் கொல்லப்பட்ட பிறகு கூட ஏன் நம்ம திராவிடத்தை கட்டி ஆளலாம்? செயல்பாட்டில் மாற்றுக்கிறது இருக்கலாமே தவிர அவங்க தமிழர்கள் இல்லைன்னு நீங்க சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப அற்புதமா கேக்குறீங்கல்ல. ஜெயலலிதா ஜெயலலிதா ஐயா திரு கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள்
எஸ் பிரசன்னா உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. உண்மை ஒருபோதும் மறையாது. ஜெயலலிதா அம்மையார் வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஹரி சார். அதான் ஜெயலலிதா அம்மையார் தமிழர் அல்ல, கலைஞர் தமிழர் அல்லன்னு சொன்னீங்க. நீங்க உங்களுடைய தமிழ் தேசிய கொள்கை என்பது தமிழர் அல்லாதோர் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொன்னது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு ஆதரவு தெரிவித்தீர்கள்? உங்கள் கொள்கை தமிழர் ஆள வேண்டும் என்று சொன்னால் அப்ப உள்ளுக்குள்ளார இருக்கிற தமிழன் சாவலாம், வெளியில இருக்கிறவனுக்காக நீங்க இங்க இருக்கிற கொலைகாரர்களையும் கொள்ளையடிப்பவர்களுக்கும் நீங்க ஆதரவு கொண்டுதான் இருக்கிறீங்க. 50 ஆண்டு காலம் தமிழனை மதுக்கடை திறந்து அங்க இனப்படுகொலை, இங்க ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு சொன்னீங்கல்ல. பங்களாதேசத்தை போல பெற்று தருவேன்னு சொன்னாங்க. உங்க ஐயா கலைஞர் ஏன் பேசல? உங்க ஐயா கலைஞர் தமிழர்கள் ஒரு கண்டன அறிக்கை உண்டா? அந்த அம்மா கண்டிச்சாங்க, அவரும் கண்டிச்சாரு. 40 நாடாளுமன்றத்தை கொடுத்தா ஆதரிச்சோம். நூற்றாண்டுகளை ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியாக தொடங்கி இன்னைக்கு திராவிட இயக்கமா பரிணாமம் எடுத்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சொல்லாக திராவிடம் அப்படிங்கிறது அரசியல் களத்தில் தொடர்ந்து இருந்து வருகிறது. மிகப்பெரிய சக்திகளாக தமிழ்நாட்டில் இருப்பவை திராவிட இயக்கங்கள் தான். இனி வரைக்கும் உயிர்ப்போட இருக்கின்றன, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுல மாற்று பார்வை கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இந்த ஒரு இயக்கத்துடைய ஒரு வீழ்ச்சி வெற்றி அப்படிங்கிறது எவ்வளவு ஆண்டு காலம் தொடரும், இன்னும் உயிர்ப்போட இருக்குமா? காலம் தான் தீர்மானிக்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.